பால்கோவா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன், 50 கிராம் சர்க்கரை, 3 ஏலக்காய். அதில் அடுப்பில் அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த 1 லிட்டர் பாலையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சு வருது. கொதிச்ச உடனே நம்ம அடுப்பை சிம் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ஆடை வரும், அதெல்லாம் நல்லா நடுவில் எடுத்து விடணும். நம்ம எடுத்து விடாமல் விட்டோம்னா எல்லாம் ஓரத்தில் போய் அப்படியே காஞ்சிரும், அப்படியே ட்ரை ஆயிரும் சூட்டுக்கு. அதனால் நம்ம வர்ற ஆடையெல்லாம் நல்லா கலக்கி விட்டு நடுவில் கொண்டு வரணும். பக்கத்துலேயே நின்னோன்னா நம்ம ஃபுல் ஸ்பீடில் வச்சே கிண்டிகிட்டு இருக்கலாம். பொங்கி வந்துச்சுன்னா குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்கட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சம் திக்காக இருக்கு. பால்கோவா செய்ய 1 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக. பாருங்கள், நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 50 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு, சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகும். கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோன்னா மறுபடியும் கெட்டியாயிடும். ஏலக்காய் பொடி, ஒரு டீஸ்பூன் நெய் மணத்துக்காக எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கெட்டியாகிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். கால் மணி நேரம் கழிச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு பால்கோவா. சுவையான பால்கோவா ரெடி.